டேலி சாஃப்ட்வேரில் தமிழில் உங்களால் இன்வாய்ஸ் பிரிண்ட் செய்ய முடியுமா? நான் உங்கள் டேலி குரு. உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். டேலி சாஃப்ட்வேரில் தமிழ் லாங்குவேஜை நம்ம கொண்டு வர வைக்கிறதுக்கு நாம் ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா tamil.dct அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜஸ்க்கும் ஒரு டிசிடி ஃபைல் டேலி கொடுப்பாங்க. தமிழுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபைலை நீங்கள் என்ன செய்யணும்னா இதை காப்பி பண்ணிக்கணும். இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகியிருக்கிற இடத்துல எந்த லொக்கேஷனில் உங்கள் டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா lang அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய அந்த டேலி இன்ஸ்டால் ஆன இடத்துல அந்த லாங்குவேஜுங்கிற ஒரு ஃபோல்டர் இல்லாமல் இருந்தால் நீங்களே என்ன செய்யணும்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதோட நேமை lang அப்படின்னு கொடுத்துக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு இந்த tamil.dct அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம தமிழ் லாங்குவேஜை டேலி சாஃப்ட்வேரில் கொண்டு வர வைக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. இதை கொண்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு விதமாக தமிழை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று உங்களுடைய ஸ்க்ரீன் முழுக்கவே நீங்கள் தமிழில் ஸோ ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டேலி முழுக்கவே நம்ம தமிழ் லாங்குவேஜில் மாற்றி அமைச்சிக்கிறது. ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் எல்லாமே தமிழில் மாறிடும். இந்த அமைப்பை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதில் பார்த்தோம்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டிஸ்பிளே லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம்னா உங்களுடைய ஸ்க்ரீனே டோட்டலாக தமிழுக்கு மாறிடும். அதாவது உங்களுடைய மெனு அதோடைய நேம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் தமிழில் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். இது கம்ப்ளீட்டாகவே நம்மளுடைய டேலி முழுக்கவே தமிழில் மாற்றிக்கிற ஒரு மெத்தட். இது நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தடில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி மெத்தடை லைக் பண்ணாமல் நாம் நம்மளுடைய பிரிண்ட் அவுட் மட்டும் தமிழில் வந்தால் போதும், நம்மளுடைய மொத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இங்கிலீஷ்லேயே இருக்கலாம், பட் எனக்கு பிரிண்ட் மட்டும் தமிழில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கை நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதை நான் இங்கிலீஷ்கே மாற்றிடுறேன். இதில் போயிட்டு நம்ம லாங்குவேஜில் போயிட்டு டிஸ்பிளே லாங்குவேஜ் மறுபடியும் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். ரைட். இப்போ நீங்கள் உங்களுடைய இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட்டை மட்டும் எப்படி தமிழில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஆப்ஷனில் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறோம். இதில் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம போகிறோம். இதில் ஏற்கனவே நாம் லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக லெட்ஜர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கனாலும் இங்கே ஒரு F12 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அட் த டைம் ஆஃப் லெட்ஜர் கிரியேஷன் ப்ளஸ் F12. இதில் பார்த்தோம்னா லாங்குவேஜ் அலைசஸ் ஃபார் நேம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு வேளை நோ அப்படின்னு இருந்ததுன்னா இதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு லெட்ஜரை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு லெட்ஜரை நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெட்ஜருடைய இங்கிலீஷ் நேம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் நேம் ரெண்டுமே நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ராம் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரை நாம் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கான தமிழ் நேம் என்ன? தமிழ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா RAAM RAAMனு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வெறும் RAMனு கொடுத்தீங்கன்னா அது ராம் அப்படின்னு வராது. ஸோ அதனால் RAAM அப்படின்னு கொடுக்கணும். இது ஃபேண்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே தமிழை இங்கிலீஷ்லேயே நம்ம அடிக்கடிக்கு அது தமிழாக வரக்கூடிய ஒரு மெத்தட். அதனால் இங்கே நீங்கள் ஒரு சில கீபோர்டில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நேமை கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதே மாதிரி உங்களுடைய இன்வென்ட்ரி மாஸ்டர் உங்களுடைய ஸ்டாக் ஐட்டம் பேரையும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இப்போ டூர்தால் அப்படின்னு இருக்கு. இதுக்கு நம்ம தமிழ் பேர் என்ன கொடுத்துருக்கோம்? துவரம்பருப்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போதும் அதற்கான தமிழ் பேரை நீங்கள் கொடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்கா நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். ஸோ ராம் அவர்களுக்கு நான் ஒரு 5 kg ஆஃப் டூர் தால் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே, இந்த என்ட்ரியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் கொடுக்கும்போது கரண்ட் இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய லாங்குவேஜ் என்ன, பிரிண்ட் பண்ணும்போது உங்களுடைய லாங்குவேஜ் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது நான் தமிழில் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் ப்ரிவியூ பார்க்கும்போது எனக்கு வந்து தமிழ்லேயே பிரிண்ட் அவுட் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ரைட், துவரம்பருப்பு 5 கிலோ, அது மாதிரி அதோடைய ஹெட்டிங் கூட பாருங்கள், பொருட்களின் விவரிப்பு, அளவு, விலை, இது மாதிரி வந்து தமிழில் வரும். இப்போது ஒரு சிலர் கேட்கலாம், என்னுடைய கடை நேம் வந்து, என்னுடைய ஆர்கனைசேஷனோட நேம் வந்து தமிழில் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இதை கூட நீங்கள் தமிழில் கொண்டு, உங்களுடைய கம்பெனி நேம் கூட நீங்கள் தமிழில் கொடுக்கணும், உங்கள் கம்பெனி நேம் அட்ரஸ் கூட தமிழில் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக டேலியில் ஆப்ஷன் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து தனியாக அவைலபிள் இருக்குது. கலப்பை அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தமிழ் டைப்பிங் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த தமிழ் டைப்பிங்கில் வந்து உங்கள் கம்பெனியோட பேர், அட்ரஸ் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலப்பை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்கும். கலப்பைங்கிறது ஒரு தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இந்த தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கம்பெனியோட பேரை வந்து கம்ப்ளீட்டாக கம்பெனி பேர், அட்ரஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய டேலியோடைய கம்பெனி ஆல்ட்ரேஷனில் இந்த கம்பெனி ஆப்ஷனுக்கு போகிறீங்க. இங்கே வந்து ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த கம்பெனியோட பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த நோட் பேடில், இதிலிருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கம்பெனி பேரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற பேரை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அந்த கம்பெனியோட அட்ரஸையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஏற்கனவே நான் தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கிறத. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, ஏன்னா இங்கே கம்பெனியோட ஆல்ட்ரேஷனில் நமக்கு வந்து இதுக்கான வசதி வந்து டேலியில் கொடுக்கல. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து இந்த லாங்குவேஜ் செட்டிங் வந்து நம்ம இங்கே டேலியில் கொடுக்காததுனால நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த மாதிரி தனியாக வந்து நம்ம இதை டைப் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். ரைட், இப்போது நம்ம வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு இன்வாய்ஸை போட்டு இதை பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் எடுக்கும்போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து நம்மளுடைய கம்பெனியோட அட்ரஸ் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தமிழில் வர்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். இதை நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய அட்ரஸ் தமிழங்காடி, குமரன் காலனி, வடபழனி. ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய அட்ரஸ் முழுக்கவும் கூட நம்ம தமிழில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தமிழில் டேலியிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்போ எல்லாம் வச்சு கடத்தியிருக்கோம், பார்த்து போட்டு கொடுங்க என படத்தில் வசனம் வரும். அதுபோல் ஏஐயை வச்சு வீடியோ போடுறோம், சப்ஸ்கிரிப்ஷனை மறக்காதீங்க.